இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். கருத்துடன் பாடிடுவே, காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 27:4 நான் வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தாவீது என்கிற ராஜா அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் ஆண்டவரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அது என்ன என்று சொன்னால் உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், உம்முடைய பாதத்துல உம்முடைய சமூகத்துல அதிக நேரம் நான் உட்காரணும், நீங்க தான் எல்லான்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லுகிற வார்த்தை இதில் பார்க்க முடிகிறது. ஒரு ராஜாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எவ்வளவு பிஸியா இருப்பாரு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். அவர் ஆண்டவர்கிட்ட போனா எவ்வளவு காரியங்களை கேட்கணும். எனக்கு ஆண்டவர் இதை செய்யணும், இந்த தேசம் எனக்கு விரோதமா இருக்குது, இந்த மனிதர்கள் எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறாங்க, இவ்வளவு தேவைகள் இருக்கிறது, என் சரீரம் இவ்வளவு பலவீனப்பட்டு இருக்கிறது, என்னால முடியல, பேலன்ஸ் பண்ண முடியல, நிறைய காரியங்கள் ஜெப விண்ணப்பங்களாக தான் இருக்கும். ஆனா தாவீது என்ன சொல்கிறார், வாழ்க்கையில் கர்த்தர் தான் நம்பர் 1 வைத்திருக்கிறார். என்ன நீ வாஸ்து பார்ப்பீன்னு சொன்னால் அதே சங்கீதம் 16:8 கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கர்த்தர் தான் சொல்லி அந்த இடத்தில் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இயேசுவும் அதைத்தான் சொல்லுகிறார். ஒன்றான மெய் தேவனாகிய நம்முடைய ஆண்டவரையும் இயேசுவும் அறிகிறது தான் நித்திய ஜீவனாம். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி நம்ம யாருக்கு கொடுக்கிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறோமா, அவருடைய நீதியை தேடுகிறோமா? அப்ப இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் அதிகமாக ஃப்ரீயாகவே கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு பிரியாரிட்டி நம்ம உலகத்தின் காரியங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுகிறோம். காலையில் எழுந்ததிலிருந்து பிரச்சனைகளை சிந்திக்கிறோம், இன்னைக்கு என்ன செய்யறது என்று புலம்புறோம். இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்குதா, இவ்வளவு தேவை இருக்குதா, இங்க போகணுமா, அந்த மனுஷன் என்ன சொல்றாரு தெரியலையே, நான் அதை எப்படி பண்ண போறேன்னு தெரியல, பிள்ளைகளை குறிச்ச ஒரு பாரம், இன்னைக்கு அப்படின்னு பலவித பாரங்களை நம்ம இழுத்து போட்டுக்கொண்டு நாமவே போராடுகிறோம். கடைசியில் முடியாமல் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஒன்று என்று எடுத்துக்கொண்டால் அது தேவனுடைய காரியமாய், தேவனை சார்ந்ததாய், அவருக்குரியதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான ஒரு கணக்கு ஆசிரியர் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கும் போது சொன்னாராம், அவர் என்ன சொன்னாரா, எல்லாமே 000 போர்டுல போட்டுட்டு இதுக்கு எல்லாம் மதிப்பு இருக்குதான்னு சொல்லி கேட்டாரு. இல்ல அப்படின்னாங்க. நிறைய 0 போட்டாரு, திருப்பி மதிப்பு இருக்குதான், அவ்வளவு 0 போட்டிருக்கேன் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த 0க்கு 0க்கு முன்பாக ஒரு 1 தூக்கி போட்டாரு. போட்ட உடனே 2 0க்கு முன்னாடி 1 போட்டா அது 100 மாறிடும், 3 0க்கு முன்னாடி 1 போட்டா 1000 மாறிடும், 5 0க்கு முன்னாடி 1 மட்டும் போட்டா போதும் 1,00,000 மாறிடும். அது மதிப்பு எவ்வளவு கூடுது பாருங்க. இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் கடைசி இந்த உலக வாழ்க்கை முடியும் போது 0ல தான் முடியுது. 0ல ஆரம்பிச்சு 0ல தான் முடியும். ஆனால் அந்த ஒன்றாகிய மெய் தேவனாகி நம்முடைய ஆண்டவர் இருக்கும் பொழுது 1 முன்னாடி வச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்தால சேருகிற 0 எல்லாம் வேல்யூவா மதிப்புடையதா மாறிடுது. அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இம்மையிலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா உயர்வுகளை நாம் பார்க்க முடியும், மறுமையிலும் ஆண்டவரோடு கூட வாழக்கூடிய கிருபை உண்டாயிரும். என்னன்னா இந்த 1 நமக்கு முன்பாக இருக்கிறபடியினாலே ஒன்றாகிய மெய் தேவனாகிய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மனிதர்களை பார்த்து மனிதரிடம் கையேந்தின காரியங்கள் எல்லாம் ஓரங்கட்டுங்க. ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. உங்களுக்கு ஒரு தேவை இருக்குதா, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவருக்கு சொல்லுங்க. பலவீனமா இருக்கீங்களா, ஆண்டவருக்கு சொல்லிட்டு மருத்துவங்களுக்கு போவங்க. எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. அதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் முட்டி மோதி முடியாம போன பிறகு ஆண்டவரே நீங்களாவது பார்க்க மாட்டீங்களா, இங்கதான் தவறு செய்கிறோம். இல்லை, ஆண்டவருக்கு பிரியாரிட்டி கொடுத்து பார்ப்போம். அவர் நம்மை நடத்துவாரு, எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருப்பாரு.
அவர் எந்த சூழ்நிலை நம்மை கைவிடவே மாட்டார். அவருடைய கரத்துல கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, முதலாவது உண்மை தேட சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த அதிகாலையிலே உம்முடைய முகத்தை தேடி நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படியாய். நீங்க இல்ல நாங்க வாழ்க்கை ஒன்றுமே இல்ல. நீர் இல்லாத நாட்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில ஒன்றுமில்லாத பூஜ்யமான நாட்கள் தான். எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், நேரப்பட அதிகமாய் உழைக்கிறோம். எவ்வளவு சேர்த்து வைத்தாலும் நிம்மதிங்கிறது மனிதனுக்கு இல்லை, சந்தோஷம் என்பது இல்லை. எல்லாம் சற்று நேரமாக குறைந்து அதுவும் மறைந்து விடுகிறது. துக்கத்தோடு வேதனையோடு அநேக நேரத்தில் நடைபெணமாய் நடந்து தெரிகிற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு சமுதாயம் சந்தித்து இருக்கிறது. இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாறத்தக்கதாய் தைரியப்படுத்துங்க. தனிமையா இருக்கிறவங்க நான் தனிமையா இருக்கிறேன்னு சொல்லிற பிள்ளைகளுக்கு நீங்க வலதுகையை பிடிச்சு கூட இருக்கிறேன்னு சொல்லுங்கப்பா. போக்கிலும் மரத்திலும் கரம் இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எனக்கு மதிப்பில்ல, மரியாதை இல்ல, எல்லா பக்கமும் ஒன்றுமில்லைன்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு ஒன்றாகிய நீர் இருக்கும் பொழுது எல்லா வித நன்மைகளும் உண்டாகிவிடும் என்பதை நாங்கள் சிந்தித்த வண்ணமாய் அப்படியே நீர் செய்து கொடுப்பதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாள் முழுவதும் நடத்தலை வேண்டுகிறோம். இதை தருவதற்காக ஸ்தோத்திரம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஆண்டவருக்கு கொடுப்போம். முன்பாக கர்த்தரை வைப்போம். பின்பாக உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.